இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதில் வந்து நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது விக்ரம். இது வந்து ஒன் ஆஃப் இன்சிடென்ட் கிடையாது. இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டென்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட். நாங்கள் இதைத்தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த ட்ரில் கூட பார்த்தீங்கன்னா வி ஆர் ரெடி ஃபார் எவ்ரிதிங் அப்படின்ற மெசேஜை கன்வே பண்ணுற விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க நீங்கள் இந்தியாவில் ட்ரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ட்ரில்லிங் போட்டுனுக்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த லெஃப்டில் சிக்னலை போட்டு ரைட்டில் கை காமிச்சிட்டு நேராக போகிறது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதுதான் வந்து அந்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம், போர் தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். மோடி நோஸ் பெட்டர். எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ பண்ணணும்னு தான் அவங்களுக்கு தெரியும். உசுப்பேத்தி விடுறவங்களுடைய வலையில் விழுந்துடாதீங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீங்கள் கூட கடந்த சில பதிவில் கேட்டிருந்தீங்க, என்ன சார் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அவர் பாட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறார், இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஒரு அகடமிக் இன்ஸ்டிடியூஷன் பற்றின விழாவில் கலந்துட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார், பார்த்தீங்க இல்லையா? ஸோ நான் அன்றைக்கே என்ன சொன்னேன், இந்த தாதா சோதா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா? அவன் அடி வாங்குறவன் தான் பயந்துட்டு நர்வஸாக இருக்கணுமே தவிர நாம் அடி கொடுக்குறவங்க. நாம் வந்து எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம், அது பாட்டுக்கு அது நடந்துகிட்ருக்கோம். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.